ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி புதினா கொத்தமல்லி வெங்காயம் போட்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா காஞ்சதும் அதுலேயே சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் அதிலேயே ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதிலேயே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு 6-7 சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 10 சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க. இப்போ இதிலேயே ஒரு தக்காளி ஒன்று மீடியம் சைஸ் எடுத்து 4 அறுத்து போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி எல்லாம் வதங்கினதும் இதிலேயே நாம் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிளகாயும் நல்லா வதங்கினதும் இதிலேயே ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன குட்டி எலுமிச்சைப்பழம் அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு நெல்லிக்காய் சைஸு உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதும் ஒரு கப்பில் எடுத்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாமே கப்பில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு கைப்பிடி புதினா தலையை போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கைப்பிடி கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொத்தமல்லி புதினாவும் வதங்கிடுச்சு. இப்போ இதிலேயே தேங்காய் சிறிதளவு சேர்த்துக்கலாம். துருவன தேங்காவாக இருந்தால் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் நிறையா போட்டிங்கன்னாலும் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 பத்தை போட்டிங்கன்னா போதும். இப்போ இதிலேயே முதல்ல நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதிலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலக்கி விட்டு இப்போது நாம் அடுப்பை நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஆறின பிறகு நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் இது ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அது டேஸ்ட்டு மாறிடும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.